صل على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما صدق الله العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் பேரருளால் இஸ்லாமிய ஹிஜ்ரி புத்தாண்டு 1447 ஆண்டின் முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தின் சங்கை மிகுந்த முந்தைய 10 நாட்களில் நாமெல்லாம் இருந்து கொண்டு மிக மிக கண்ணியம் வாய்ந்த மகத்துவம் மிக்க ஆஷூராவுடைய நாளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று நாமெல்லாம் சந்திக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையிலான ஒரு ஜும்மா இது. ஒவ்வொரு ஆண்டும் புனிதமிகு ரமதானுடைய மாதத்தின் இறுதி 10 நாட்களை நாம் எதிர்பார்த்து அமல் செய்வதற்காக வேண்டி காத்திருந்து அமல் செய்வதை ஒரு வழமையாக சிறப்பாக கருதுகின்றோம். அந்த ரமதானுடைய பிந்திய 10 நாட்கள், அதே போன்று ஹிஜ்ரி ஆண்டின் இறுதி மாதமாக இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய முந்தைய 10 நாட்கள் ஈதுல் அல்ஹா அதில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. குர்பானி என்ற அமல் செய்யப்படுகின்றது. ஆக துல்ஹஜ்ஜினுடைய முந்தைய 10 நாட்கள், அதே போன்று ஹிஜ்ரி ஆண்டினுடைய முதல் மாதமாக இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்தின் நாமெல்லாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முஹர்ரத்தினுடைய முந்தைய 10 நாட்கள். ஆக இந்த முத்தான 10 நாட்களும் இஸ்லாத்திலே மிக சங்கைக்குரிய சிறப்பிற்குரிய நாட்களாக நாம் அதை கொண்டாட செய்கின்றோம், வரவேற்கின்றோம், மதிக்குகின்றோம், மரியாதை செய்கின்றோம். ஆக இஸ்லாத்திலே 10 நாட்கள் சிறப்பிற்குரிய நாட்கள். இவைகள் அனைத்திற்கும் மேலாக இன்னொரு செய்தி இருக்குகின்றது. நமக்கு முன்பு வாழ்ந்த உம்மத்துகள், நமக்கு முன் சென்ற சமுதாயத்தினர்கள் எல்லாம் ஆண்டிலே ஒரே ஒரு நாளை தான் சிறப்பான நாளாக எதிர்பார்ப்பார்கள். அந்த நாளை கண்ணியப்படுத்துவார்கள். அந்த நாளிலே அவர்கள் மிகுந்த பக்தியோடு அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவார்கள். இபாதத்துகளில் அதிகமாக ஈடுபட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆண்டிலே ஒரே ஒரு நாள், அந்த ஒரு நாள் தான் யௌமே ஆஷூரா, முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். இன்று உலகத்திலே இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடிய எல்லா பெருநாட்களுக்கும் எல்லா பண்டிகைகளுக்கும் மூத்த முதல் பண்டிகை, முதல் பெருநாள், முதல் திருநாள், மதிக்க வேண்டிய ஒரு நாள் என்று சொன்னால் அது முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் ஆஷூராவுடைய நாளாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த ஆஷூராவுடைய நாள், அதில் அல்லாஹு தாலா நிகழ்த்திய அற்புதங்கள், இந்த உலகமெல்லாம் பார்த்து அதிசயித்த அதிசயங்கள். அல்லாஹ் திருமறையில் கூறுவான், நீங்கள் மக்களுக்கு மத்தியில் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பழைய நாட்களை, அல்லாஹ்வுடைய நாட்களை ஞாபகப்படுத்துங்கள் என்பதாக, வதக்கிருஹும் பி ஐயாமில்லா, அல்லாஹ்வுடைய நாட்களை ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அதன் அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய நாட்கள் என்று சொன்னால்
உலகில் நடக்க முடியாத நிகழ முடியாத சில அற்புத நிகழ்வுகளை அல்லாஹ் நிகழ்த்திய நாட்களை அல்லாஹ் அது என்னுடைய நாள் என்கிறான். அல்லாஹ்வுடைய நாட்கள் என்பதாக சொல்கிறான். அந்த நாட்களை குறித்து மக்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்கள் என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன அந்த அற்புத நாட்களில் மேம்பட்ட நாள்தான் இந்த முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளான ஆஷூராவுடைய நாள். அந்த நாளை தான் நாம் சந்திக்க இருக்கின்றோம். இந்த ஆஷூராவுடைய நாள் எவ்வளவு சிறப்பிற்குரிய நாள் என்று சொன்னால், நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு செல்லுகின்றார்கள். மதீனாவை ஹிஜ்ரத் சென்ற 2வது ஆண்டிலே தான் நோன்பு கடமையாக்கப்படுகின்றது. ரமலான் நோன்பு அல்லாஹ் கடமையாக்குகின்றான். அந்த 2ஆம் ஆண்டில் தான் ரமலானில் 30 நாட்கள் அந்த மாதம் பூரா நோன்பு வைப்பது கடமையாக்கப்படுகின்றது. அதற்கு முன்பு வரையிலே நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்திற்கு பிறகு வாழ்ந்த 13 ஆண்டு காலம் மக்காவிலே வாழும் பொழுதெல்லாம் ஆண்டிலே ஒரே ஒரு நாள் தான் நோன்பு வைப்பார்கள். வருஷத்துக்கு ஒரு நோன்பு. அந்த ஒரு நோன்பு என்னவென்று சொன்னால் அதுதான் ஆஷூராவுடைய நோன்பு. அப்போ ஆஷூராவுடைய நோன்பு என்பதும் அந்த ஆஷூராவை பெருமைப்படுத்துவது என்பதும் காரணம் என்ன என்பதை குறித்து நாம் லேசான ஒரு பார்வை. அப்போ ஆஷூராவுடைய நாள் முஹர்ரம் 10ஆம் நாள் என்பது பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்தே நமது நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலே ஒவ்வொரு நபிமார்களும் அந்த நபிமார்களுடைய உம்மத்துமார்களும் மதித்து வந்த ஒரு நாள், சிறப்பிற்குரிய ஒரு நாள். என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது ஆஷூராவிற்கு அப்படி என்ன தனித்துவம் பெருமை என்று சொன்னால், அது சம்பந்தமாக நமக்கு ஹதீஸ்களிலும் சரி குர்ஆனுடைய தஃப்சீர்களிலும் சரி முஃபஸ்ஸிரீன்கள் நிறைய விளக்கம் கொடுப்பார்கள். அப்போ அஷர் என்று சொன்னால் அரபியிலே 10, அஷரத்துன் என்று சொன்னால் 10, ஆஷூரா என்று சொன்னால் 10வது தினம், 10வது நாள், 10வது நாளின் செய்தி என்றெல்லாம் கூட சொல்லலாம். அப்போ அந்த 10வது நாளில் என்ன செய்திகள், என்ன செய்தி, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொல்லும் பொழுது புகாரி ஷரீஃபுடைய விரிவுரையாளர் அல்லாமா ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, புகாரிக்கு விரிவுரை எழுதியவர்கள், குர்ஆனுக்கு எப்படி தஃப்சீர்கள் இருக்குகின்றனவோ அதுபோன்று புகாரியுடைய அந்த 30 பாகத்திற்கும் தஃப்சீர், அதற்கு விளக்க ஒரு எழுதியவர்கள் அல்லாமா ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையிலே ஒரு விளக்கம் தருவார்கள். ஏன் இந்த நாளுக்கு ஆஷூரா என்று பெயர் வைக்கப்பட்டது, 10ஆம் நாள் 10வது செய்தி, 10 செய்திகள் என்று ஏன் சொல்லப்பட்டது என்று சொல்லும் பொழுது அவர்கள் விளக்குவார்கள். அந்த 10ஆம் நாள் ஆஷூரா அன்று முஹர்ரம் 10 அன்று 10 நபிமார்களுடைய வரலாறுகளை அது சுமந்திருக்கின்றது. 10 நபிமார்கள் காலங்களிலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு செய்த அற்புதங்களை, அவர்களுக்கு செய்த அற்புதங்களை மக்கள் பார்த்ததை, உலகம் அறிந்ததை, ரகசியமெல்லாம் அல்ல உலகமெல்லாம் பார்க்க செய்த அதிசயங்கள், அந்த அதிசயங்களின் காரணமாகத்தான் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு உயர்வை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இதுதான் ஆயாத் அல்லான்னு சொல்ல, அல்லாஹ்வுடைய ஆயத்துகள், அல்லாஹ்வுடைய அற்புத நிகழ்வுகள். அந்த 10ஆம் நாளிலே ஒரு 10 முக்கியமான செய்திகள் நடந்தன. அதை வைத்து தான் அதற்கு ஆஷூரா என்பதாகவும் அந்த சமுதாயத்தினர்களும் அந்த நாள் வரும்பொழுது எதிர்பார்த்து இருந்து இறைவனை அதிகமாக திக்ர் செய்து தொழுது வணங்கி அல்லாஹ்வுடைய அருளை ஞாபகப்படுத்தி நிறைய அமல்களை செய்தார்கள். அந்த வகையில் நாமும் கூட ஆஷூராவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்போ என்ன என்று அந்த 10 செய்தியை சொல்லும் பொழுது வரிசைப்படுத்துவார்கள். முதலாவதாக பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்தி. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அம்மா ஹவ்வா அவர்களும் சொர்க்கத்திலே இருந்து உலகத்திலே வைக்கப்படுகின்றார்கள், அனுப்பப்படுகின்றார்கள். இருவர்களும் 2 திக்குகளிலே ஒன்றாக ஒரே இடத்திற்கு அனுப்பப்படவில்லை. சென்ற பயான்களிலெல்லாம் உங்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டது. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கீழ் திசையிலும் அம்மா ஹவ்வா அவர்களை மேல் திசையில் ஜித்தாவிலும் அல்லாஹ் தஆலா அனுப்புகின்றார். பல ஆண்டு காலம், பல 100 ஆண்டு காலங்கள் ஒருவரை ஒருவர் தேடி திரிகின்றார்கள். தேடி திரிந்து
யௌமுல் அரஃபா, அரஃபா சந்தித்த நாள் என்று சொல்லுகின்றோம். அரஃபாவுடைய நாளுடைய சிறப்புகளில் அதுவும் ஒன்று. அரஃபாவிலே அவர்கள் ஒன்று கூடுகின்றார்கள். துல்ஹஜ் மாதம் பிறை 9. அந்த அரஃபாவிலே ஒன்று கூடியவர்கள் மகிழ்ச்சியாகவெல்லாம் இல்லை. ஒரு வகையில் கணவனும் மனைவியும் சந்தித்து கொண்டது ஒரு சந்தோஷம் என்று சொன்னால், அதைவிட 100 மடங்கு அவர்களுக்கு கவலை இருந்தது. என்ன கவலை இருந்தது? நாம் எப்படிப்பட்ட சொர்க்கத்தில் இருந்தோம், எப்படிப்பட்ட இடம் அது, கேட்டதெல்லாம் கிடைத்தது, நினைத்ததெல்லாம் வந்தது. நம்ம எவ்வளவு ஆடைகள், பட்டாடைகள், உயர்ந்த ஆடைகளை உடுத்தி எவ்வளவு எவ்வளமாக சிறப்பாக இருந்த நம் நிலை என்னவாயிற்று? அல்லாஹ் நம்மை இங்கு வந்து போட்டான். இங்கு உண்ணுவதற்கு ஒன்றுமில்லை, உடுத்த துணி இல்லை. நாம் எப்படியெல்லாம் கந்தர்வகோலமாக அலைந்து கொண்டிருக்கின்றோம். நம் நிலை இப்படி ஆகிவிட்டதே என்பதாக நினைத்து 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 அழுதோடு மட்டுமில்லாமல் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகி அல்லவா வந்துவிட்டோம் என்ற அந்த கவலையில் ரொம்ப கவலைப்பட்டாங்க, ரொம்ப அழுதாங்க. அப்போது அந்த அரஃபா நாள் என்று சென்ற மாதத்திலே பிறை 9 அன்று அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் கூட அழுததின் காரணமாக அல்லாஹு தாலாவை என்னென்னமோ சொல்லி கேட்குறாங்க. ஹதீஸுகளில் நிறையா உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னமோ சொல்லியெல்லாம் அல்லாட்ட கெஞ்சுறாங்க. யா அல்லாஹ், அலம் ஹலக்தனி பி எதைக்க, ஒரு 2 கையால் கொண்டு என்னை நீ படைச்சல்ல, அதுக்காக மன்னிக்கக்கூடாதா? ஒரு 2 கையால் என்னை படைச்சல்ல, அதுக்காகவாவது என்னை மன்னிக்கக்கூடாதா அல்லாஹ் கேட்குறாங்க. அப்புறம் கேட்டாங்க, மலக்குகளையெல்லாம் எனக்கு சஜிதா செய்ய வச்சு எனக்கு சிறப்பு கொடுத்து அப்படிப்பட்ட ஆளாச்ச நான், எனக்கு என்னை மன்னிக்கக்கூடாதா? இப்படிலாம் கேட்குறாங்க. ரொம்ப வார்த்தைகள், மனது அப்படியே புளியக்கூடிய வார்த்தைகளையெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. அல்லாஹ் எதற்கும் பதில் சொல்லவில்லை. இவர்களுடைய அழுகையை பார்த்து பார்த்து அல்லாஹ்வா சொன்னால், இதை சொல்லி கேளு, இப்படி கேளுங்க, உங்கள் பாவத்தை மன்னிச்சிடறேன் என்பதாக சொல்லு. என்ன வார்த்தை? ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ் அவருடைய கல்புகளில் போட்டான். அந்த வார்த்தை சொல்லி நீங்கள் கேளுங்க, இஸ்திக்பார் பண்ணுங்க, பாவத்தை மன்னிச்சிடுறேன். என்ன வார்த்தை அது? ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ரப்பே, அல்லாஹுவே, எங்கள் ஆன்மாக்களுக்கு நாங்கள் அநீதம் செய்து விட்டோம், எங்களை நீ மன்னிச்சிருவாயாக. அப்படி நீ மன்னிக்காமல் விட்டுட்டேன்னு சொன்னால் நாங்கள் ரொம்ப கை செய்த நஷ்டவாளர்களாக ஆயிடுவோம் யா அல்லாஹ் என்ற அந்த வாசகத்தை அவர்கள் சொன்னார்கள். அதை சொல்லி துவா கேட்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை மன்னித்தான். அந்த மன்னிப்பு நடந்தது இன்றைய நாள், அந்த ஆஷுராவுடைய நாளிலே, முஹர்ரம் 10. அதன் பிறகுதான் அவர்கள் கணவன் மனைவியாக ஆகுகின்றார்கள். பிறகுதான் உலகத்தில் சமுதாயமே தோன்றுகின்றது. அப்போ இந்த உலகத்திலே சமுதாயம் தோன்றுவதற்கு, அவர்கள் குடும்பம் நடத்துவதற்கு காரணமாக இருந்தது, மனித சமுதாயம் உருவாகுவதற்கு அந்த ஆஷுராவுடைய நாளாக இருந்தது. அது நிகழ்ந்தது முதலாவதாக பாவம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி. இதை ஆதமுடைய செய்தி என்பதாக சொல்லுவாங்க. அடுத்தபடியாக 2ஆம் ஆதம் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலம் வருகின்றது. நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள் மக்களுக்கு அழைப்பு கொடுத்ததாக குர்ஆன் சொல்லுகின்றது. மக்களை நேர்வழியின்பால் அழைக்கின்றார்கள், கூப்பிட்றாங்க, எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, கல்லால் அடிக்கிறான், சொல்லால் அடிக்கிறான், தாங்க முடியல. மனைவி மக்களும் கூட ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. கடைசியாக அவர்கள் தாங்க மாட்டாமல் கஷ்டத்திற்கு ஆளாகி அல்லாஹ்ட்ட துஆ கேட்குறாங்க. ரப்பி லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தையாரா, என்னை வெறுத்து ஒதுக்கி எனக்கு துன்பம் கொடுத்து கொஞ்ச நஞ்ச பேர் ஈமான் கொண்டிருக்கிறவங்களையும் கெடுக்கிறதுக்கு நிற்கிறாங்க. இந்த ஆளுவோ, இந்த காஃபிர்களுடைய ஒரு ஆளை கூட நீ விட்டுடாத, ஒரு வீட்டையும் விடாதே என்பதாக பத்துவா செய்து அல்லாஹ்விடத்தில் கையேந்திய பொழுது அல்லாஹு தஆலா சொன்னான், உம்முடைய துஆவை நாம் ஏற்றுக்கொண்டோம். நீங்கள் ரொம்ப பரிதவிக்கிறீங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹுன்னு சொன்னாலே புலம்பக்கூடிய ஆள்னு அர்த்தமா, புலம்புவாங்களாம் அல்லாட்ட.
இப்படி ஆயிடுச்சு. இத்தனை வருஷமாக சொல்லியும் கூட ஒரு 40 பேர் கூட சேர்க்க முடியலையே என்பது ஆசை. கடைசியாக அல்லாஹ் உத்தரவிட்டான், ஃபஸ்ட் நைல் புல்க பி அயுனினா வஹீனா, நம்ம வகை பிரகாரம் நான் சொல்கிற மாதிரி என்னுடைய மேற்பார்வையில் ஒரு கப்பலை தயார் செய்யுங்கள் என்பதாக சொல்லி அந்த ஈமான் கொண்டவர்களையும் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஒவ்வொரு ஜோடியையும் அதில் நாம் ஏற்றச் செய்தோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்தி. இந்த உலகம் அழிய இருக்குகின்றது, வான் மழை பெய்கின்றது, பூமியில் தண்ணி குப்பளிக்குகின்றது, அந்த அளவுக்கு தண்ணீர் பொங்கி இந்த கப்பல் மேலே வருகின்றது. அப்போ எல்லாம் சேர்த்து சொன்னான், நம்ம அழிக்க போகிறோம், இதுவரைக்கும் ஈமான் கொண்டவர்களை ஏற்றிக்கங்க, ஈமான் கொள்ளாதவர்கள் நாங்கள் புறப்பட்டதுக்கு அப்புறம் யாருக்காக வேண்டியும் சிபாரிசு செஞ்சுட்டு என்கிட்ட வரக்கூடாது, யாருக்காக வேண்டியும் சிபாரிசு செய்யக்கூடாது, ஏற்றுக்க மாட்டேன் என்பதை அல்லாஹ் சொல்லிட்டான். மனைவி ஈமான் கொள்ளவில்லை, மகனும் ஈமான் கொள்ளவில்லை, அழிவுக்கு நாசத்திற்கு ஆளாகிப்பனார் என்று சொல்லுகின்றது. அந்த கப்பலாகப்பட்டது மிதக்குகின்றது. தப்சீர்களிலே சொல்லும் பொழுது 40 நாட்கள் என்பதாக வருகின்றது, சில விளக்கங்களிலே 150 நாட்கள் என்பதாக வருகின்றது. உலகமெல்லாம் தண்ணீர் எல்லா இடத்தையும் ஆக்கிரமித்து இந்த கப்பலில் உள்ளவர்கள் மட்டும் பாதுகாக்கப்பட்டார்கள். உலகமெல்லாம் அழிந்து பிறகு அல்லாஹு தஆலா அதை ஜூதி என்ற மலையிலே அதை இறக்கினான். அந்த இறக்கிய நாள்தான் யௌமே ஆஷூரா நடந்தது. அப்போ 2ஆம் உலகம் உருவானது. அப்போ இவர்கள் 2ஆம் ஆதம் என்பதாக பெயர் வைக்கப்படுகின்றார்கள். 2ஆம் ஆதம் என்று சொன்னால் பாவா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த நிகழ்வு நடந்தது, கப்பல் தரையை தட்டியது அந்த ஆஷூராவுடைய நாளிலே. 3ஆவதாக உலகமறிந்த மிகப்பெரிய அதிசயம் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடையது. நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய அந்த தாவா பணியை அவருடைய தாய் தந்தையர்கள் வெறுக்குகின்றார்கள், ஊர் மக்கள் வெறுக்குகின்றார்கள், வெறுத்து அவர்கள் அடிக்க ஆரம்பிக்குகின்றார்கள், கல்லால் அடித்தார்கள், சொல்லால் அடித்தார்கள். இறுதியாக அவர்களை நெருப்பு குண்டத்திலே போட்டு எரித்து விடுவது என்பதாக சொல்லி அந்த நாட்டு மன்னன் நம்ரூத் ஏற்பாடு செய்து மிகப்பெரிய நெருப்பு குண்டத்தை வளர்க்குகின்றான், அதில் வீசப்படுகின்றார்கள். அப்பொழுதுண்டான மக்களெல்லாம் வேடிக்கை பார்க்க வந்து கூடினார்கள். அந்த சூழ்நிலையிலே அல்லாஹு தஆலா அவ்வளவு பெரிய நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்ட அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். யா நாரு கூனி பர்தம் வ சலாமா அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு குளிர்ந்த பூங்காவாக நிலையில நீ ஆகிவிடு என்பதை அல்லாஹ் உத்தரவிட்ட பொழுது அது சொர்க்கமாக மாறுகின்ற. சொர்க்கம்னா நெருப்பாக இல்லை அவர்கள் வகையில். அவர்களை கையில் கட்டியிருந்த காலில் கட்டியிருந்த கயறுகளையும் கூட நெருப்பு தீண்டவில்லை என்பதாக அந்த அளவிற்கு பாதுகாப்பு அது நடந்தது இந்த ஆஷுராவுடைய தினத்தன்று. அதே போல் நபீனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? அவங்க அடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையாக இருந்தவங்க, தந்தை. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேலர்களுக்கு அவருடைய பிள்ளைகள் தான் பனி இஸ்ரவேல்னு சொல்கிறது. அவர்களுக்கு இஸ்ராயேல்னு ஒரு பேர். அவர்கள் தன்னுடைய அருமை மகனார் ஹஜ்ரத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை விட்டு பிரிக்கப்படுகின்றார்கள். சூரா யூசுஃபில் பெரிய செய்தி இல்லமாக பேச வேண்டியிருக்கும். அவர்கள் பிரித்ததின் காரணமாக, சகோதரர்கள் செய்த சதியின் காரணமாக அவர்கள் பிரிக்கப்படுகின்றார்கள். அன்று முதல் அழுக ஆரம்பித்தவர்கள் அழுகின்றார்கள். 40 வருஷம் என்பதாக சில தப்சீர்கள் எழுதுவாங்க, 80 ஆண்டுகள் என்பதாக எழுதுவாங்க. அவ்வளவு காலம் அழுது மகனை தேடி அவருடைய கண்கள் எல்லாம் பார்வையில் போயின. இறுதியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டு அவர்கள் பல இடங்களில் அவர் செய்திகள்லாம் போய் ஒரு நாட்டுக்கு மன்னராக மிஸ்ருடைய அதிகாரியாக மாறிடுறாங்க. அவர்கள் தந்தையை அவர்கள் ஹயாத்தாக இருப்பதை அறிந்து, பார்வையற்றவர்களாக இருப்பதை அறிந்து, தன்னுடைய சட்டையை கழட்டி அதை கொண்டு சென்று அவருடைய முகத்திலே வையுங்கள் என்பதாக சொல்லி அனுப்புகின்றார்கள். ஏத்தி பசீரா, பார்வையோடு வந்து விடுவார் என்பதாக சொல்லி. அதே போன்று அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த சட்டையை அவர் முகத்திலே போட்ட பொழுது அவர்கள் பார்வை பெற்றார்கள். குர்ஆன் சொல்லுது, இது நடந்தது இந்த ஆஷூராவுடைய தினத்திலே அந்த நிகழ்வு. அடுத்தபடியாக நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நாட்டு மன்னர் அஜீஸ் என்பவர் ஒரு சின்ன சந்தேகத்தின் பேரில், அவர்கள் புனிதமானவர்கள், ஜெயிலில் கொண்டு போட்டுடுறான்.
ஜெயிலில் அவர்கள் கடந்து விடுதலை அடைந்ததும் கூட இன்றைய நாளிலே என்பதாக சொல்லி, அடுத்தபடியாக நபியுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வியாதியிலே சோதிக்கப்பட்டு பல ஆண்டுகள் பெரும் வியாதியிலே குடும்பத்தை விட்டு அவர் ஊரை விட்டெல்லாம் விரட்டி ஊரை விட்டு வெளியே தள்ளி விடுகின்றார்கள். கடைசியாக அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டு அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்தது. அடுத்து நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்புக்கு ஆளாகி கடலிலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டு 100 ஆண்டுகள் சித்திரவதைப்பட்ட அந்த சமுதாயத்திற்கெல்லாம் வெற்றியை தந்து இந்த ஃபிரௌனும் அவனை சார்ந்தவர்களும் அழிக்கப்பட்டனர். அடுத்து நபினா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் இருந்து பாதுகாக்கப்பட்டது. அடுத்து நபினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை வழங்கினார். 10ஆவதாக மிக முக்கியமாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆயத்தை அருளினார். நாயகம் பெருமானார் அவர்கள் அந்த ஆயத்தை குறித்து சொல்லும் பொழுது சொன்னார்கள், இந்த உலகில் உண்டான வஸ்துக்கள் அனைத்தையும் என் கையிலே கொடுத்தாலும் கூட மகிழ்ச்சியை நான் பெறமாட்டேன். இந்த ஒரு ஆயத்தை அல்லாஹு தஆலா என் விஷயத்தில் அருளியதைக் கண்டு அவ்வளவு எனக்கு மகிழ்ச்சி ஆகிவிட்டேன்னு சொன்னாங்க. அந்த ஆயத்து அருளப்பட்டது. என்ன ஆயத்து என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எந்த நபிமார்களுக்கும் சொல்லாத ஒரு நிறைவான செய்தியை பெருமானார் அவர்களை பார்த்து ஒரு 3 செய்திகளை சொன்னார். என்ன சொல்கிறான்? லியக்ஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம மின் ஸன்பிக வ மா தஅக்கர். அப்போ சூரே அல் ஃபத்ஹ் என்ற சூராவினுடைய 2வது திருவசனம் அது. லியக்ஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம மின் ஸன்பிக வ மா தஅக்கர். நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய முந்தைய பிந்தைய எல்லா பாவங்களையும் நாம் மன்னிச்சிட்டோம். உங்களுக்கு எந்த பாவக்கரையும் கிடையாது. நீங்கள் எந்த பாவமும் செய்யவும் முடியாது. உங்களால் நாம் எல்லா வகையான பாவங்களை விட்டும் எல்லாத்தையும் நீக்கி உங்களை பரிசுத்தமாக ஆக்கிட்டோங்கிற ஒரு வார்த்தை ஒன்று. 2வது, வயுத்திம்ம நேமத்தஹு அலைக்க. என்னுடைய நேமத்துகள் அனைத்தையும் பூரணமாக உங்களுக்கு நான் வழங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. சிலாசமுகளை பார்த்து உங்களுடைய எல்லா பாவங்களும் நீக்கப்பட்டது ஒன்று. 2வதாக வயுத்திம்ம நேமத்தஹு அலைக்க. தன்னுடைய நேமத்தை உங்கள் மீது அல்லாஹு தஆலா நிறைவாக உங்களுக்கே கொடுத்துட்டான். எல்லா நேமத்துகளும் உங்களுக்கு உண்டு. அடுத்தபடியாக வயஹ்தியக சிராத்த முஸ்தகீமா. நீங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதை, இந்த தீன் என்று சொல்லக்கூடிய இந்த வழிமுறை இருக்குகின்றதே, இது நேரான நிறைவான முறையான அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய சிறந்த பாதை அல்லாஹ் உங்களுக்கு இதாக செஞ்சு கொடுத்தான். இந்த 3 செய்திகளை கொண்ட அந்த திருவசனம் அது. இந்த திருவசனத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த நாளிலே அருளியதன் காரணமாக இந்த ஆஷுராவுடைய நாளுக்கு அப்படி ஒரு சிறப்பு. எனவே தான் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகளையெல்லாம் உணர்த்தும் வண்ணமாக இந்த உம்ராவுக்கு, அதாவது ஹிஜ்ரத்துக்கு போகிறதுக்கு முன்னால் வரைக்கும் அது நோன்பு காலமாக எல்லா நபிமார்களும் வைத்திருந்ததை போன்று எல்லா உம்மத்துமார்களும் கண்ணியப்படுத்தியதை போன்று அவர்கள் பண்ணியிருந்தார்கள். ஆனால் மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நோன்பு கடமையாகின்றது. அந்த நோன்பை வச்சுட்டு இருந்தாங்க. மதீனாவுக்கு போகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். போகும்பொழுது இந்த யூதர்கள் எல்லாம் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேட்டாங்க, என்ன செய்தின்னு கேட்டாங்க. எங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா நபி இந்த நாளிலே ஃபிரௌன்கிட்டேருந்து பாதுகாக்கப்பட்டதின் காரணமாக அதை நாங்கள் கண்ணியப்படுத்தி அந்த நாளுக்கு மரியாதை செஞ்சு நாங்கள் நோன்பு வைக்கிற பழக்கம் எங்களுக்கு என்பதாக அவர்கள் சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை விட நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரொம்ப கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள். கலீமுல்லா அவர்கள், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பல சோதனைகளுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தான். அவர்களை நாங்கள் உங்களை விட அதிகமாக நேசிக்கிறோம் என்பதாக சொல்லி, ஆனால் உங்களை மாதிரி அல்ல, நாங்கள் ஒரு நோன்பை அதிகமாக அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தாக இருப்பேன், ஆனால் வைப்பேன் என்பதாக அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதின் காரணமாக அந்த நோன்பை சுன்னத்தாக ஆக்கப்படுகின்ற முக்கியமான சுன்னத்தாகவும் இருக்குகின்றது. எனவே அந்த நாள் ஒரு நாளை மட்டும் நோன்பாக வைத்து அந்த யூதர்களுக்கு ஒப்பாகி விடாமல் ஒரு நாள் முன்பாகவோ பின்பாகவோ 9ஆகவும் 10ஆகவும் அல்லது 10ஆகவும் 11ஆகவும் முடியாமல் போனதான்
10, 11 என்பது முக்கியமானதை அப்படி போக விட்டுறக்கூடாதான். 9, 10 இந்த 2 நாட்களை நோன்பாக இருந்து நீங்கள் நிறைய அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. உங்களுக்கு நல்ல சிறப்புகள் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா உங்களை கண்ணியப்படுத்துவான், உயர்வுபடுத்துவான். அல்லாஹ் தஆலா அந்த 10 நபிமார்களுக்கும் அவருடைய காலங்களில் என்னென்ன சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் வழங்கி அற்புதங்களை ஏற்படுத்தி வைத்தானோ அதுபோன்ற சிறப்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதாக சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் நாள் இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு நோன்பு, அடுத்த நாள் ஒரு நோன்பு, 2 நோன்புகளை வைப்பது ஒரு முக்கியமான சுன்னத்தாக இருப்பதன் காரணமாக நாம் அதற்கு முந்தைய நாளிலே ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இது போன்ற சிறப்புகளை நாம் எல்லாம் உணர்ந்து அல்லாஹ் எந்தெந்த காலங்களிலே என்ன ஆயாத்துகளை அற்புதங்களை இந்த உலகத்திற்கெல்லாம் அனுப்பி தன்னுடைய ருபூபியத்தை வெளிப்படுத்தி காட்டினானோ அவைகளையெல்லாம் நாம் அறிவதோடு மட்டுமல்லாமல் அதை கொண்டு பல பாடங்கள் பல படிப்பினைகளை பெறக்கூடிய வகையில் நம்மை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள வேண்டும். குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். அது முக்கியமாக சொல்லிக்கிட்டு இருப்போம். நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான், ஃபிரௌன் அல்லாஹ் அழித்தான் என்பதாக நாம் வெறுமனே கடந்து போய்விட முடியாது. அதிலே அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பல ரகசியம் என்னவென்று சொன்னால், உலகத்திலே இந்த கொடுங்கோலர்கள் ஆட்சி எவ்வளவு காலம் செய்தாலும் சரி, எப்படியெல்லாம் செய்தாலும் சரி, அவர்களுடைய முடிவு கெட்டதாக இருக்கும், அவர்களுடைய பிடி பயங்கரமானதாக இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா காட்டக்கூடிய நிகழ்வு அதில் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போது அந்த ஃபிரௌனுடைய அந்த பெரும்பான்மை மக்களுடைய ஆட்சியில் இருந்து கொண்ட அந்த ஃபிரௌன் ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடினான். தன்னுடைய கையிலே பதவி இருக்கிறது என்பதற்காக வேண்டி சிறுபான்மை மக்களான இந்த இஸ்ரவேலர்களுக்கு இல்லாத கொடுமைகளை செய்தான், துன்பங்களை கொடுத்தான். அவருடைய நாட்டில் எதுவெல்லாம் மட்டமான வேலையோ அதற்கு அவர்களை பயன்படுத்தி வைத்தான். அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, பேச்சுரிமை இல்லை, அவர்கள் இஷ்டத்திற்கு நடக்க முடியாது, அடிமைப்பட்டவர்களாக கொத்தடிமைகளாக இருந்தார்கள். அப்போ கொத்தடிமை என்பது அங்கே தான் உருவாச்சான் அவனுடைய காலத்தில். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அபத்தபனி இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அவனுடைய கொடுங்கோல்களை பற்றி குர்ஆனில் பல இடங்களில் என்னென்ன அநியாயம் செஞ்சான் என்பது எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த பல 100 ஆண்டுகள் உண்டான அந்த கொடுமைகளை அவன் செய்த அழிச்சாட்டியங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா முற்றுப்புள்ளி வைத்தான் என்பதனை இந்த உலகம் சொல்லி கொண்டிருக்கின்றது. இது அதோடு முடியவில்லை. உலகம் முடியும் காலம் வரையில் அதுபோன்று யாரெல்லாம் ஆட்சி செய்வார்களோ, கொடுங்கோல் ஆட்சி புரிவார்களோ, சிறுபான்மையின மக்களுக்கு யாரெல்லாம் துன்பங்களை தருவார்களோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாடமாகவும் இந்த ஆஷுரா அமைந்திருப்பதை நாம் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த 2 நாட்களிலும் நல்ல அமல்களை நிறைய செய்து நோன்பிருந்து நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் இந்த உலகிலெல்லாம் வாழக்கூடிய நம்முடைய இனத்தார்கள், முஸ்லிம்கள், முஸ்லிம்கள், ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா என்றென்றும் சிறப்பையும் உயர்வையும் நல்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.